துப்பாக்கின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது இவர் வந்து ஒரு வெகுளியா தான் இருப்பாரு சிவகார்த்திகேயன் சார். ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு. அதுவும் இவ்வளவு பெரிய ஸ்டாரு. அவருக்கு வந்து என்னன்னா இன்டர்வெல்ல வந்து ஒரு 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 ஷூட் அவுட் நடக்கும். அந்த ஷூட் அவுட் சீன்ஸ்லாம் வந்து செம்மையா பிச்சு பெடல் எடுத்திருக்காரு. அது ஏஆர் முருகதாஸுக்குரிய ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல அருமையா எடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கான கிரேஸை வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அஜித் சாருக்கோ இல்ல விஜய் சாருக்கோ அந்த கிரேஸ் அப்போ ஆடியன்ஸ் மத்தியில இருந்துச்சோ அதே கிரேஸ் இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு வரைக்கும் இப்ப இருக்கிற யூத்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் 18 to 22 வயசுல இருக்கிற பசங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி சிவகார்த்திகேயன் சாரை ரசிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் ஒன்னும் அப்பா கூட்டின்னு வந்து நீ வந்து படத்துல நடி, நீ உன் படம் ஃபிளாப் ஆனாலும் நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா சிவகார்த்திகேயன் சாரை யாரும் வளர்த்து இல்ல. அவரே கஷ்டப்பட்டு கலக்க போகுது யாரா அது இது இந்த காமெடி ஷோ லொல்லு சபா அப்படி இப்படின்னு வந்துட்டு ஆங்கரிங் பண்ணிட்டு தன்னை தானே உயர்த்திய ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் உள்ள இருக்குன்னும் போது அதை எல்லாருமே நம்ம பெருமைப்பட்டு தான் ஆகணும். அதுவும் மதராசின்னு ஒரு டைட்டில் வச்சு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கருத்தை, ஒரு கன் கலாச்சாரம் வரக்கூடாது அப்படின்றதுல வந்து பாயிண்டா நின்று ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அமரன் படத்துல எப்படி ஒரு தேசத்துக்காக நான் ஏன் இந்த கருத்துக்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஒரு நாளைய இளைஞர்களுக்கு உதாரணமா இருக்க வேண்டியவங்க இந்த மாதிரி கதையில தான் நடிக்கணும். ஆக்சுவலா நான் வந்து கஞ்சா விற்பேன், நான் வந்து போலீஸ் அடிப்பேன் அப்படின்ற கதையில நடிக்க கூடாது. இது மாதிரி இளைஞர்களுக்கு பிளஸ் கொடுக்கணும். ஆமா, கில்ல பாட்டில் மில்லி உள்ள போனா கில்லி வெளியில வரணும்லாம் சொல்லக்கூடாது. அப்புறமா ஊர்ல போற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மில்லிய போட்டுட்டு கில்லிய வெளியில விட்டுன்னு இருப்பான். சோ அந்த மாதிரி கதை சொல்லாம இது மாதிரி தேசப்பற்று இருக்கணும். அமரன்ல தேசப்பற்று. அவன் என்ன பார்த்துட்டு மிலிட்டரிக்கு போடான்னு சிவகார்த்திகேயன் சொன்னாரு. இந்த படத்துல அவன் பார்த்துட்டு இந்த கன் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, அது வந்தா தமிழ்நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்து. சோ இதுக்காகவே ஜனநாயகன்ல வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆவாரு, அவ்வளவுதான். அதுக்கு மட்டும்தான் அவரே உச்ச நடிகர்னு சொல்லிப்பாரு, அவரே சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிப்பாரு, அவரே நாளைய முதலமைச்சர் எல்லாமே சொல்லிப்பாரு. ஆனா அப்படி சிவகார்த்திகேயன் கிடையாது. ஒரு இளைஞனுக்கு ஒரு கருத்தை சொல்லணும். அந்த மாதிரி டிரெக்டர்ஸையும் நாங்க பாராட்டுவோம், அந்த மாதிரி நடிகரையும் பாராட்டுவோம். அந்த வகையில சிவகார்த்திகேயன் சாருக்கு